நீதி கதைகள் டிவி. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ராகவையாவுடைய குடும்பம் இருந்துச்சு. ராகவையாவுக்கு மனைவி தேவியும் புள்ள பாலுவும் இருந்தாங்க. ராகவையா புள்ளைய நல்லபடியா படிக்க வச்சாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பாலுவுக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சி அவன் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். என்னடா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? வேலைக்காக பட்டணத்துக்கு கிளம்புறேன்ப்பா. முந்தா நேத்து தானே வந்த, அதுக்குள்ளார கிளம்புறியே? உனக்கு தெரியும் தானப்பா, வேலைக்கு போய் தானே ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு என்ன மாத்திடுவாங்க, அப்புறம் எந்த கஷ்டமும் இருக்காதுப்பா. சரி, கல்யாணம் எப்படா பண்ணிக்க போற? அதுக்குள்ள அங்க வந்த ராகவையாவோட நண்பன் பீமையா, உன் பிள்ளைக்காக நல்ல சம்பந்தம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேனேம்மா. அப்படியான? அந்த பொண்ணு எந்த ஊரு? நம்ம பக்கத்து ஊரு தாம்மா அந்த பொண்ணு. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, லட்சணமான பொண்ணும் கூட. ஆனா என்னடா, அது என்னன்னோ சொல்லித்தோல. அந்த பொண்ணு ஒன்றும் பெருசாக படிக்கலை, ஆனால் உன் புள்ள நல்லா படித்து நல்ல வேலையிலையும் இருக்கான். படிப்பு முக்கியம் இல்லை, பொண்ணு நல்ல பொண்ணு தானே? ரொம்ப நல்ல பொண்ணுடா, அதான் அந்த சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்போ அந்த பொண்ணையே முடிவு பண்ணிடலாம். எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பாலுவுக்கும் சீதாவுக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடந்துச்சு. ஒரு நாள் பாலு, சீதா, என் நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சூடாக காஃபி கொண்டு வா. சீதா சரி அப்படின்னு சொல்லி சமையலறைக்குள்ள போய் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த காஃபினா என்னவா இருக்கும்? அத்தை கிட்ட கேட்கலான்னு பார்த்தா பயமா இருக்கே, அவங்க வேற என்ன திட்டிடுவாங்க. சரி, நானே யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு போறேன். அப்படி கொஞ்ச நேரத்துல கிளாஸ்ல ஏதோ கருப்பா ஒரு தண்ணியை கொண்டு வந்து சீதா 2 பேருக்குமே குடிக்க கொடுத்தா. அதை குடிச்சு எல்லாரும் வாந்தி எடுத்துட்டாங்க. அதை பார்த்து பாலு ரொம்ப ஆச்சரியமா, என்ன சீதா இது, காஃபி இப்படி இருக்கு? நீங்க தானே காஃபின்னு ஏதோ கேட்டீங்க, அதை நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருந்த பாவக்காவை பறிச்சு அதை அரைச்சி அது கூட பருப்பெல்லாம் போட்டு இதை சமைச்சு கொண்டு வந்தேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சேன். அப்படி சீதா அப்பாவித்தனமா சொன்னதை கேட்டு பாலு, நல்ல வேலை பாவக்காவை கலந்த, வேற எதுனா காய கலந்து இருந்தீனா எங்க உயிருக்கு என்ன இருக்குமோ என்னமோ. வேற ஏதாவது கலந்தா உங்க உயிர் போயிடும்னு எனக்கு தெரியாதா? அப்ப பாலுவோட நண்பனான ராமு, அம்மாடி தங்கச்சி, உனக்கு அந்த அறிவு இருக்கிறதால நாங்க இப்ப உயிரோட இருக்கோம். இனிமே இங்க எப்ப வந்தாலும் நாங்க சாப்பிட எதுவும் கேட்க மாட்டோம். சரி இருங்கண்ணே, வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை இருக்குமா, அதனால உன் வீட்டு பக்கம் வராம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பாலுவோட நண்பர்கள் எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. அப்பா, நாங்க பட்டணத்துக்கு கிளம்புறோம். என்னடா இது, சீதாவுக்கு இங்க இருந்துதான் பழக்கம், பட்டணத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அவ பட்டணத்துல எப்படி வந்து வாழுவா? போக போக அவளே பழகிப்பாம்மா, வேற வழியும் இல்லல்ல. அப்படி பாலு சீதா 2 பேரும் சேர்ந்து பட்டணத்துக்கு கிளம்புனாங்க. சீதா, கிளம்பலாமா? முதல்ல பொருள் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. என்ன இது, பட்டணத்துக்கு போறதுக்கு இவ்வளோ பொருளா? உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? அப்படி என்னங்க இருக்கு? ஒரு ட்ரங்க் பெட்டி, ஒரு மெத்தையும் கட்டிலும், அப்படியும் ஒரு பீரோவும் இருக்கு. இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது தெரியுதா? ஏதோ வியாபாரத்துக்கு போற மாதிரி இருக்கு. அங்க எல்லாமே இருக்கு, இதை கொண்டு போக வேண்டியதில்ல. சரி, அப்படின்னா இந்த ட்ரங்க் பெட்டி மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு பாலு சரி அப்படின்னு சொன்னா. மொத்தத்துல பாலு சீதா 2 பேரும் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு கிளம்புனாங்க. அங்க பாலுவையும் சீதாவையும் பார்த்து பாலு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜு மனைவியும் சிரிச்சாங்க. என்னடா இவ்வளோ பொருள் கொண்டு வந்திருக்க? உனக்கு இதுல இருந்து எதனா வேணுமாடா? அட சும்மா கிண்டலுக்கு சொன்னடா, ஏன் கோவப்படுற? அடுத்த நாள் சீதா கிட்ட லக்ஷ்மி, என்ன சீதா, வீட்டுக்கு முன்னாடி என்னமோ தெளிச்சுக்கிட்டு இருக்க? இது மாட்டு சாணம் கலந்த தண்ணி. மாட்டு சாணமா? அதை கூட வாசல்ல தெளிப்பாங்களா என்ன? பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல. அட, சாணி தெளிக்கிறத பத்தி நினைச்சு ஏன் கவலைப்படணும்? சாணி தெளிச்சோம்னா எந்த ஒரு பூச்சி போட்டும் வீட்டுக்குள்ள வராது. சாணி தெளிக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்களும் சாணி தெளிச்சு பாருங்க வாசல்ல, அப்ப பூச்சி புட்டு எதுவுமே உங்க வீட்டுக்குள்ள வராது. அப்படியே அரிசி மாவுல கோலம் போடுறது அழகுக்கு மட்டும் இல்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு காரணம் இன்னொன்னு இருக்கு. என்ன காரணம் அது? இது தான தர்மம் பண்ற மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்க, எறும்புங்க, குருவிங்க எல்லாம் வந்து
நம்ம அரிசி மாவுல கோலம் போட்டதுனால அந்த அரிசிய சாப்பிடும்ல. நீ கிராமத்து பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி பொண்ணுதான். உன்னை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கணும். சரி சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேளு. என் வீட்டுக்காரு தினமும் துணியை போய் இஸ்திரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி துணியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறாரு. அவரு போகும்போது கலைஞ்சு இருந்துச்சு அந்த துணி. ஆனா திரும்ப வரும்போது ஒரு மடிப்பு கூட இல்லாம ரொம்ப நல்லபடியா வந்துச்சே, அது எப்படி வந்துச்சு? அதுவா, ஒரு இரும்பு பெட்டியில எரியற அடுப்பு கறியை போட்டு அதுல துணியை வச்சு தேய்ப்பாங்க. அந்த துணி அப்போ சுருக்க நிமிறதுக்கு காரணம் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சூடுதான். ஆனா இது கூட உனக்கு தெரியாது? எனக்கு எப்படி தெரியும்? எங்களது கிராமம். சரி, ஒன்று பண்ணலாம். எங்க கிராமத்து வழக்க பழக்கம் எல்லாம் நான் கத்து கொடுக்குறேன். இந்த பட்டணத்து பழக்க வழக்கம் என்ன நீ கத்துக்கொடு. சரி சீதா. ஆனா ஒண்ணு, வெளியில பணம் கொடுத்து இஸ்திரி பண்றதை விட வீட்ல பண்ணலாம்ல. அப்படி வீட்லயே பண்ணா பணம் மிச்சம்ல. உனக்கு தெரியுமா? கத்துக்கிறேன். 2வது நாள் பாலுவை பார்த்த லக்ஷ்மி, என்னங்கண்ண துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. என்ன பண்றது, சீதா பண்ண வேலையில என் சட்டை இப்படி ஆயிடுச்சு. என்னதாண்டா ஆச்சு? வெளியில இஸ்திரி பண்ண துணியை கொடுத்தா காசு செலவாகுதுன்னு எங்க வீட்டில் ஒரு ட்ரங்கு பெட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள நெருப்பை போட்டு இப்படி பண்ணியிருக்கா. இஸ்திரி பண்ண சின்ன இரும்பு பெட்டியை வச்சுப்பாங்க, அவ்வளோ பெரிய ட்ரங்கு பெட்டியை யூஸ் பண்ணதால இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுல வேற இரும்பு பெட்டி எதுவுமே இல்ல. உங்களுக்கு வேலைக்கு நேரமாகுது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது என் ட்ரங்கு பெட்டி தான் என் பார்வையில பட்டுச்சு. சரி, அதான் இரும்பு பெட்டி இருக்கேன்னு அதுக்குள்ள நெருப்பு போட்டு தான் துணி மேல வச்சேன். நல்ல சுருக்கையெல்லாம் நிமிரணும்னு அதிக நேரம் வச்சேன். அது பார்த்தா சட்டைய எரிச்சு பிடிச்சு. பாலு சீதா பேசினதை கேட்டு ராஜுவும் லக்ஷ்மியும் சத்தமா சிரிச்சாங்க. சரி விடுமா, இது வெயில் காலம்ல, அந்த சட்டை அவனுக்கு நல்லா பயன்படும். குளு குளுன்னு காத்து வரும். அப்புறம் மழை காலத்துல கூட மழை வர்றத சுலபமா தெரிஞ்சுக்கலாம். ராஜு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் பாலு கிட்ட ராஜு, என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லடா, சீதா பட்டணத்துக்கு வந்தோம், கிராமத்து பழக்க வழக்கங்களை மறக்கல. அவ செய்யறதெல்லாம் பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுனே புரியல. டேய், அந்த பொண்ணு ஒன்றும் முட்டாள் கிடையாது, கொஞ்சம் அப்பாவி அவ்வளவுதான். பட்டணத்துக்கு தடவையா வாழ வந்திருக்கு. அவ விருப்பப்படி வாழ விடு. யாரா இருந்தாலும் அவங்க விருப்பப்படி வாழறது அவங்க உரிமை. சீதாவையும் அவ விருப்பப்படியே விட்டுடு. சரிடா, நான் அப்படியே அவளை விட்டுடுறேன். இப்படியே சில நாட்களும் போச்சு. என்ன லக்ஷ்மி, ரொம்ப பதட்டமா இருக்க? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. அவன் எப்ப குணமாவானே தெரியல. சரி இரு, நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதை குடிக்கவே சரியா போயிடும். அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சீதா ஒரு மருந்து கொண்டு வந்து லக்ஷ்மி கிட்ட கொடுத்தா. இந்த கஷாயத்தை குடிக்கவையே சாயந்தரத்துக்குள்ள சரியா போயிடும். இந்த கஷாயத்துல என்ன கலந்துருக்க? எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் குறையாத இந்த ஜுரம் இதுல எப்படி குறையும்? ஒன்றும் இல்லை, 4 மிளகு சீரகம், திப்பிலி இதெல்லாம் போட்டு கஷாயம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நமக்கு உடம்பு முடியாத நேரத்துல இந்த கஷாயத்தை குடிச்சோம்னா சீக்கிரமாவே நாம குணமாயிடுவோம். அப்பதான் அங்க வந்த பாலு ராஜு கிட்ட லக்ஷ்மி நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. பாத்தியா பாலு, உன் பொண்டாட்டியோட திறமைய யாரையும் குறைவா நினைக்க கூடாது. சீதா திறமையான பொண்ணு தான். மருந்தெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அதை குடிச்சதும் என் புள்ள தெளிவாயிட்டான் பாரு. நீ சொல்றது சரிதான்டா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே யாரையுமே நாம மட்டமா நினைக்க கூடாது. எல்லாருக்குள்ளாரையும் ஒரு திறமை இருக்கும். ஒருத்தங்களை மட்டமா நினைக்காம கொஞ்சம் நிதானமா அவங்களோட பழகி பார்த்தா அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாம கத்துக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கத்து கொடுத்து வாழ்ந்துக்கணும். ஒரு காலத்துல ஒரு ஊர்ல சின்னையாவோட குடும்பம் இருந்துச்சு. சின்னையாவுக்கு மனைவியான தேவியும் புள்ளையான ராஜுவும் இருந்தாங்க. சின்னையா அவனுக்குன்னு இருந்த கொஞ்சம் வயல்ல விவசாயம் செஞ்சுதான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். தேவி, என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. இந்த வருஷம் விவசாயம் செய்ய விதை வாங்கவே பணம் வேணும். ஒருவேளை நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோ, விளைச்சல் சரியா வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்க சொல்றது என்னமோ சரிதாங்க. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நாமளே கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி சொல்லுங்க? நமக்கு வேற வழியும் இல்லைங்க. கடன் வாங்கி விதைய வாங்கி தான் ஆகணும். மொத்த பாரத்தையும் அந்த கடவுள் மேல போட்டுருங்க. கடவுள் நிச்சயமா நமக்கு துணையாதான் நிற்பான்.
தைரியமா நீங்க முன்னாடி எடுத்து வைங்க. சரி தேவி, என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். அப்பதான் அங்க வந்த ராஜு, அப்பா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன பாராட்டினாரு. எதுக்குன்னு தெரியுமா? எதுக்காக இருக்க போது, நல்லா படிச்சிருப்ப, அதனால பாராட்டி இருப்பாரு. என்னப்பா நீ ஏன் சொல்லிட்ட? நான் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா சொல்லு? நான் படுற கஷ்டம் எல்லாமே உனக்காகத்தானப்பா. நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், சரியா? சரிங்கப்பா. அடுத்த நாள் சின்னையா அந்த ஊரோட ஜமீன்தாரான ராகவையா கிட்ட போய், கொஞ்சம் பணம் கடனா தேவைப்படுதுங்க ஐயா. கடன் எல்லாம் கொடுக்கறேன், ஆனா சரியான நேரத்துல வட்டியோட அசலையும் சேர்த்து கொடுக்கணும். சரிங்க ஐயா. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, யாரு கடன் கேட்டாலும் உடனே கொடுப்பேன். ஆனா நேரத்துக்கு சரியா பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா வட்டிக்கு வட்டி போட்டு வாங்குவேன். அவ்வளோ தூரம் கொண்டு போக மாட்டேங்க, கடனை தீர்த்துடுவேன். அப்படின்னு சின்னையா ராகவையா கிட்ட கடனா பணம் வாங்கி விதைகளை வாங்கிட்டு வந்து விவசாயம் ஆரம்பிச்சான். தேவி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயங்கரமா மழை பெய்யும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. ஆனா இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பாரத்தை கடவுள் மேல போட்டுருங்க. சின்னையா நினைச்ச மாதிரியே அன்னைக்கு ராத்திரி முழுக்க பயங்கரமா மழை பெஞ்சதுல விளைச்சல் எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் சின்னையா கிட்ட தேவி, என்னங்க, ராகவையா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்காரு. அப்படியா? எதுக்கு தேவி? நீங்க அவர்கிட்ட வாங்கின கடனை சீக்கிரமா கொடுக்கணுமாமா. ஆமா தேவி, அவரு கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு. இந்நேரம் நான் பணத்தை திரும்ப கொடுத்துருக்கணும். நான் போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன். அப்படி சின்னையா ராகவையா கிட்ட, ஐயா, உங்ககிட்ட வாங்கின கடனை தீர்க்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். உன்னால கடனை தீர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பேசாம நான் ஒரு யோசனை சொல்றேன். என்னங்க ஐயா அது? எனக்கு மலை கிட்ட வயல் இருக்கு. ஆனா அந்த இடத்துல நிறைய பாறைகளும் மரங்களும் இருக்கு. அது எல்லாத்தையும் நீ அங்கிருந்து எடுத்துட்டினா நான் அங்க விவசாயம் பண்ணிப்பேன். ஆனா அங்க வேலை செய்ய யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். நீ அங்க போய் வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ. உனக்கு கொடுக்குற கூலி பணத்துல பாதி பணத்தை உனக்கு கொடுத்த கடனுக்காக எடுத்துக்கிறேன். உனக்கு உன்னோட கடனும் தீரும், அப்படியே எனக்கு என்னோட வேலையும் ஆகும். சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். அப்படி சின்னையா அடுத்த நாள்ல இருந்தே ராகவையாவோட வயல்ல வேலை பார்க்கறதுக்காக போனான். அப்போ ஒரு நாள் ராஜு அவங்க அப்பா கிட்ட, அப்பா, இன்னைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இல்லைல்ல, எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல. பேசாம நானும் உங்க கூட வேலைக்கு வரேன்ப்பா, ஒத்துக்கோங்கப்பா. சரிப்பா, கூட்டிட்டு போறேன். எப்பவும் யாரும் இல்லாம தனியா தான் வேலை பார்ப்பேன். இன்னைக்கு நீ துணையா இருப்பல்ல? அப்படின்னு சொல்லி சின்னையா ராஜுவை அவர் கூடவே கூட்டிக்கிட்டு போனாரு. அப்பா, அங்க கொஞ்சம் பாருங்க. என்ன பார்க்க சொல்ற? உங்களுக்கு தெரியலையா? அங்க பாருப்பா, தூரத்துல மலைக்கு பக்கத்துல. ஆமாப்பா, நான் இத்தனை நாள் இதை கவனிக்கலையே. ஏதோ சின்ன குகை மாதிரி இருக்கு. அப்பா வாங்கப்பா, அங்க போகலாம். போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் எப்பவும் குகைகளை பாட புத்தகத்துல தான் பார்த்துருக்கேன், நேர்ல பார்த்ததில்ல. போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. வேண்டாம்ப்பா, அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. போறதுக்கு முன்னாடியே பயந்தா எப்படிப்பா? ஒன்றும் ஆகாது, வாங்கப்பா போகலாம். அப்படி ராஜுவும் சின்னையாவும் 2 பேரும் குகைக்குள்ள போனாங்க. அப்பா, இந்த பெட்டியை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்குன்னு? ஆமாப்பா, இதில் ஏதோ எழுதி வச்சிருக்கு. உனக்கு படிக்க தெரியும்ல, அதில் என்ன எழுதி இருக்குன்னு படி. இது அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ நிறைஞ்ச பெட்டி. உங்களுக்கு திறக்கணும்னு விருப்பம் இருந்தா பக்கத்தில் இருக்கிற கல்லுக்கு கீழே சாவி இருக்கு, வேணும்னா திறந்துக்கோங்கன்னு எழுதியிருக்குப்பா. சரி இரு, நான் போய் பார்க்குறேன். சாவி இங்கே தாண்டா இருக்கு, திறந்து பார்க்கலாம். அப்படி அவங்க 2 பேரும் அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்போ அதுல ஒரு புத்தகம் இருந்துச்சு. இந்த பெட்டியில சில நாணயங்கள் இருக்கு. அந்த நாணயங்களை வச்சு யாரு நல்ல காரியம் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்படியே யார் இந்த நாணயத்தை சுயநலத்துக்கு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு துரதிருஷ்டம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு தானா இந்த பெட்டி மேல அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு போட்டு வச்சிருக்கு? சரி சரி, இப்ப இந்த நாணயத்தை வச்சு என்ன பண்றது? எங்க பள்ளிக்கூடம் விழற நிலைமையில இருக்குப்பா. இந்த நாணயங்களை வச்சு என் பள்ளிக்கூடத்தை சரி பண்ணிடலாமா? நல்ல யோசனை தான்ப்பா.
எல்லாருக்கும் பயன்படும் இல்ல, அப்படியே செய்யலாம். அப்படி சின்னையா இடிஞ்சு விழுற நிலைமையில இருந்த அந்த பள்ளிக்கூடத்தை அந்த நாணயத்தை வச்சு சரி பண்ணான். அப்படியே அந்த ஊருக்கு தனியா அவன் சாலைகளையுமே உருவாக்குனான். என்னங்க, உங்களுக்கு தெரியுமா, இந்த ஊர்ல யார் வயலையும் விளைச்சல் நல்லா வரல, ஆனா நம்ம விளைச்சல் தான் நல்லா வந்திருக்குங்க. நம்ம விளைச்சலுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க கூட. அப்ப சின்னையா நடந்தது எல்லாமே தேவி கிட்ட சொன்னாரு. ஒரு நாள் ராகவையா அவருடைய நண்பனான பீமையா கிட்ட, பீமையா, இந்த சின்னையாவுக்கு எங்கிருந்து பணம் கிடைச்சது? என்கிட்ட வேலை பார்க்குறவன் அவன். ஊர் பள்ளிக்கூடத்தை இப்போ அவன் தான் கட்டிக்கிட்டு இருக்கானாமே. அந்த சந்தேகம் ஊரில் எல்லாருக்கும் தான் இருக்கு. அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தும் உன்கிட்ட எதுக்கு தான் கூலி வேலை பார்க்குறானோ? எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சின்னையா எதையோ மறைச்சி வச்சிருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஊரில் எல்லாரும் உன்னை விட அவன்தான் நல்லவன்னு பேசிக்கிறாங்க. பேசட்டும், நல்லா பேசட்டும். அந்த சின்னையாவுக்கு அவ்வளோ பணம் எங்கேருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பேசட்டும். சரிடா, நான் கிளம்புறேன். அப்படி ஒரு நாள் சின்னையா வயலுக்கு போகும்போது அவனுக்கு தெரியாம ராகவையா அவன் பின்னாடியே போய் அவன் குகைக்குள்ள போறத பார்த்தாரு. அதனால குகைக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட நின்னுக்கிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன இது, இந்த சின்னையா எதுக்கு இந்த குகைக்குள்ள போறான்? வெறும் கையோட போய் ஒரு மூட்டையோட திரும்பி வரானே. குகைக்குள்ள நிச்சயம் ஏதோ இருக்கு. நான் போய் அதை எடுத்துக்கிறேன். அப்படி ராகவையா அங்கிருந்து குகைக்குள்ள போய் அங்க இருக்கிற புத்தகத்தை எடுத்து படிச்சு, இந்த சின்னையா சரியான முட்டா பைய. இந்த புத்தகத்துல அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஊருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு ராகவையா அதுல இருக்கிற நாணயங்களை கொண்டு போய் அவனுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சான். இப்படி சில நாட்கள்ல அவனுக்கு ஒவ்வொன்றும் நஷ்டமாயிக்கிட்டு இருந்துச்சு. வயல் எல்லாமே வறண்டு போச்சு. திருடனுங்க ராகவையா வீட்டுல புகுந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டானுங்க. மொத்தத்துல அவரு ரொம்பவும் ஏழையா ஆயிட்டாரு. அப்ப ஒரு நாள் ராகவையா சின்னையாவை பார்க்க போனாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சின்னையா. நீ அந்த குகைக்குள்ள போனதை பார்த்துட்டு நானும் அந்த குகைக்குள்ள போனேன். அங்க இருந்த எல்லா பணத்தையும் என் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டேன். அதனால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். இப்ப எதுவும் பண்ண முடியாது. தப்பு பண்ண, தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா நீ அப்படி இல்லை, ரொம்ப நல்லவன். உனக்காக இல்லாம ஊருக்காக அதை பயன்படுத்தின. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தான். நாம அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏதோ இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, இது ஒன்னே உங்களுக்கு போதும். இன்னையிலிருந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் விட்டுட்டு நல்லபடியா யோசிக்க ஆரம்பிங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படி ராகவையா மனசு மாறி நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். அப்படி சில நாட்கள்ல அவன் எழுந்தது எல்லாமே மறுபடியும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அதிர்ஷ்டங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எப்பவுமே நாம நேர்மையான வழியில 4 பேருக்கு உதவி செய்யறோமோ அப்ப அந்த அதிர்ஷ்டம் நம்மள தேடி வரும். ஆனா எல்லாத்தையுமே நாம மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு சுயநலமான எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டம் கூட நம்மள விட்டுட்டு போயிடும். எப்பவுமே சுயநலமா யோசிக்காம 4 பேருக்காக யோசிச்சா மட்டும்தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். ஒரு காலத்துல ஒரு ஊர்ல லக்ஷ்மையாவோட குடும்பம் இருந்துச்சு. லக்ஷ்மையாவுக்கு மனைவி தேவி, புள்ள ராஜேஷ் இருந்தாங்க. என்னங்க, ஏன் கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க யோசனை தான் என்ன? இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியல. அதான் விதை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை வாங்கணும்னாலும் கடன் வாங்கி தானே வாங்கணும். சரி, கடன் வாங்கி வாங்குறோன்னே வச்சுக்கோ. ஒரு வேலை நஷ்டமாயிட்டா அப்ப கடனை எப்படி திரும்ப கொடுக்கறது? தைரியமா முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கிறத விட நம்ம கிட்ட வேற வழியே இல்லைங்க. சரி தேவி, நான் அப்படியே பண்றேன். சரி, இந்த தங்க செயினை எடுத்துக்கிட்டு போங்க. அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வாங்க. அப்படி லக்ஷ்மையா தேவி கொடுத்த தங்க செயினை எடுத்துட்டு போய் அடகு வச்சு வந்த பணத்துல விதைகளை வாங்கினா. லக்ஷ்மையா ஒரு நாள் வயல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்து அவருடைய நண்பன், என்ன லக்ஷ்மையா, ரொம்ப கவலையா உக்காந்துக்கிட்டு இருக்க போல. என்னடா இது, இந்த வருஷம் இன்னும் மழை பெய்யவே ஆரம்பிக்கல. பூமியெல்லாம் வெடிப்பு விட ஆரம்பிச்சிடுச்சு. கிணறு குளம் எல்லாம் வத்தி போச்சுடா. இந்த வருஷம் மழை வருமா வராதா?
இதெல்லாம் அந்த கடவுளோட முடிவு. நாம வெறும் மனுஷங்க, நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த கடவுள் முடிவு பண்ணி மழை பெய்ய வச்சாதான் உண்டு. அப்படி லக்ஷ்மையாவும் அவருடைய நண்பனும் 2 பேரும் பேசிக்கிட்டு வயல்ல இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. நாம ஊர் ஜனங்க எல்லார்கிட்டயும் சொல்லி மழை வர்றதுக்காக ஒரு பூஜையை பண்ண சொல்லலாமா? மழைக்காக 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பூஜை பண்ணலாம். அப்படி அந்த விஷயத்த ஊஜனங்க கிட்ட சொன்னாங்க. அப்ப ஊஜனங்க எல்லாருமே சரி நம்ம அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த ஊரை சேர்ந்த சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, பொம்பளைங்க, ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து 3 நாள் வரைக்கும் பூஜைகளையும் பலவிதமான ஹோமங்களையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. முதல் நாள் 2வது நாள் பூஜைகளும் முடிஞ்சிருச்சு. 3வது நாள் பூஜை தொடங்கும் போதே எல்லாருக்கும் அந்த பூஜை மேல நம்பிக்கையே இருக்கல. ஆனா அங்க இருக்கிற ஒரு வயசானவர் எல்லாருமே மனசார நம்பிக்கையோட மழை வரணும் அப்படின்னு சாமியை வேண்டிக்கோங்க, நிச்சயமா மழை வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி கொஞ்ச நேரத்துல பூஜையும் முடிஞ்சது. அங்க வானிலையும் மாறுச்சு. மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது. காத்து ரொம்ப குளிர்ச்சியா வீசிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு சாரல் அடிச்சது. அந்த சாரல் பெரிய மழையா மாறுச்சு. உடனே ஊஜனங்க எல்லாருமே கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. அந்த மழையில பசங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க எல்லாருமே மரத்துக்கடியில உட்காந்து மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மழையில எங்க பார்த்தாலுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்த குளம், குட்டை, ஆறு எல்லாமே தண்ணி ரொம்பி போச்சு. அப்படி திடீர்னு ஊர்ல மழை பெஞ்சதுனால அந்த ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. மழை தான் வந்துருச்சேங்க, இனியாவது உங்களுடைய கவலை போயிடுச்சா? ஆமா ஆமா, நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இனி நாம விவசாய வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நாம நினைச்சதுல நாம உறுதியா இருந்தோம்னா எப்பவுமே நமக்கு நல்லதுதான் நடக்கும். நாளைக்கு காலையிலேயே போய் வயலை முதல்ல உழுவணும். அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு வந்த சோள விதைகளை தூவி விட்டுடுறேன். ஆமாங்க, மழை நல்லா தான் பேஞ்சிருக்கு. இந்த தடவை சோளத்தை விதைச்சா நல்லா இருக்கும். சோளத்துக்கு தண்ணி அதிகமா தேவைப்படும். இப்பதான் தண்ணி இருக்கே, எந்த பிரச்சனையும் இல்லாம வளரும். அப்படி அடுத்த நாளே லக்ஷ்மையா அவனுடைய வயலை உழுது அவன் எடுத்துக்கிட்டு வந்த அந்த சோள விதைகளை தூவி தண்ணி எல்லாத்தையுமே அவனுடைய வயலுக்கு பாய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அவனுடைய வயலுக்கு வந்த அவனுடைய நண்பன் அவனுடைய வயலை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். உன்னோட வயலை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வறண்டு போய் வெடிப்பு விட்டுருந்துச்சு. இப்ப பார்க்க எப்படி இருக்கு பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இயற்கை தாண்டா. நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த பலன் நமக்கு கிடைச்சா போதும், அதிகமா எதுவும் வேண்டாம். நாம நம்ம பூமியில நின்னு ரத்தத்தை வேர்வையா சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறோண்டா. இந்த பூமி தாயி நம்மள எப்பவுமே கைவிட மாட்டா. ஆமாண்டா. சரி, அரசாங்கத்துல ஏதோ புது விதைகளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்களாமே, உனக்கு எதுனா தெரியும்? நான் வாங்கிக்கிட்டு வந்தது அந்த விதைகளை தாண்டா. அதை தான் போட்டு இருக்கேன். பார்க்கலாம் விளைச்சல் எப்படி வருதுன்னு. எல்லாரும் விளைச்சல் நல்லா தான் வருதுன்னு சொல்றாங்கடா. எல்லாரும் அதைத்தான் இப்ப பயன்படுத்துறாங்க. அதனால தாண்டா நானும் வாங்கிக்கிட்டு வந்தேன். லக்ஷ்மையாவுக்கு ஒரே புள்ள. அந்த புள்ளைய அவன் நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அது வெயில் கால லீவுங்கிறதுனால அவன் ஊருக்கு வந்திருந்தான். இந்த தடவை அவன் ஊருக்கு வரும்போது அவனுடைய நண்பனான ரமேஷையும் கூட அவன் கூடவே ஊருக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். உங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கு. ஊரை சுத்தி எப்பவுமே பச்சை பசேல்னு மரம் செடி கொடின்னு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது ஒன்றும் இல்லடா, நீ பொங்கல் சமயத்துல வா, அப்ப பாரு, ஊரு ரொம்ப அழகா இருக்கும். ஜல்லிக்கட்டு அப்புறம் பெண்களோட கோல போட்டின்னு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? அப்படின்னா அடுத்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு நான் உங்க ஊருக்கு வந்துடுறேன். சரிடா, அப்ப நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன். பண்டிகை சமயத்துல எங்க ஊருக்கு வந்து சுத்தி பாரு. அப்ப எங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கும். தேவி, சமையல் என்ன பண்ண? நம்ம புள்ள வந்திருக்கானேங்க, எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கான். அவனுக்கு பிடிச்ச சமையல் எல்லாமே நான் செஞ்சு வச்சிருக்கேன். அப்போ ரமேஷ் லக்ஷ்மையா கிட்ட இப்படி சொன்னான். கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம எப்பவும் நீங்க விவசாயம் தான் பண்ணுவீங்களா? ஆமாப்பா, நாங்க விவசாயம் பண்றவங்க இல்லையா, எங்களுக்கு ஓய்வு கிடையாது, எப்பவும் வேலை இருக்கும். அதனால தான் எங்களை மாதிரி இப்படி வெயில்ல நின்று நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களெல்லாம் நல்லபடியா நாங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ராஜேஷ் ரொம்ப நல்லவங்க. அவன் ரொம்ப நல்லா படிக்கிறான். உங்க மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கான். நீங்க சொல்றத அவன் அப்படியே செய்யறான்.
சாப்பாடு ஆறிட போகுது. சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிக்கோங்கப்பா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா. உங்க மனசு மாதிரியே உங்க சமையலும் நல்லா இருக்கு. டே ரமேஷ், எங்க அம்மா வைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரமேஷ் ராஜேஷ் 2 பேரும் அந்த வீட்டு மொட்டை மாடியில போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ராஜேஷ் ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னான். எங்க சின்ன வயசுல வெயில் காலத்துல கைத்துக்கட்டுல வாசல்ல போட்டுக்கிட்டு எங்க பாட்டி கதை சொல்லுவாங்க. பசங்க நாங்க எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு தான் படுத்து தூங்குவோம் அப்படின்னு ராஜேஷ் ரமேஷ் 2 பேரும் பேசிக்கிட்டு தூங்குனாங்க. ஒரு நாள் காலையில லக்ஷ்மியாவும் அவனுடைய நண்பனும் 2 பேரும் வயலுக்கு போகும்போது வழியில இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா மழை பெஞ்சதுல கிணறு குளம் எல்லாம் நிரம்பி இருக்குடா. இது பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இப்படியே இருக்கணும். ஆமாண்டா, அதுக்கு எதுனா ஒரு வழி யோசிச்சாகணும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்குடா. எப்படியோ மழை பெஞ்சு இப்படி எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி நிற்குதில்ல, நாம ரோடு ஓரமா ஆற்றுக்கு போகிற மாதிரி ஒரு கால்வாயை வெட்டி விட்டோன்னு வச்சுக்கோ. அப்போ மழை பெய்யும் போது தண்ணி எல்லாம் அந்த கால்வாய் மூலமாக குளத்துக்கோ ஆற்றுக்கோ போயிடும். அப்புறம் நமக்கு வெயில் காலத்தில் விவசாயம் பண்ணும்போது தண்ணி பஞ்சம் இருக்காது. என்னடா சொல்கிற? இது உண்மையிலேயே நல்ல யோசனை தான்டா. யோசனை நல்லா இருந்தா போதாதுடா, அதை உடனே செயல்படுத்தணும். உடனே இதை பற்றி ஊர்க்காரங்க கிட்ட பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அதை செய்வோம். அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு நல்ல தலைவர் இருந்தாரு. ஊருக்காக யார் ஏதாவது நல்ல யோசனை சொன்னாலும் அதை உடனே கேட்டுப்பாரு. அதை செயல்படுத்துறதுக்கு அவரு உதவியும் செய்வாரு. லக்ஷ்மையாவும் அவனுடைய நண்பனும் 2 பேரும் முதல்ல ராமையாவை தான் பார்க்க போனாங்க. அவங்க யோசனை என்ன அப்படிங்கறத அவங்க 2 பேரும் சேர்ந்து ராமையா கிட்ட விவரமா சொன்னாங்க. இது ரொம்ப நல்ல யோசனை தான்ப்பா. எல்லாருக்கும் இது ரொம்ப பயன்படும். இப்படி காலியா இருக்கிற இடத்துல தண்ணி எங்கெல்லாம் தேங்கி இருக்கோ அந்த தண்ணியெல்லாம் வீணா போகாம எல்லாமே குளத்துக்கும் குட்டைக்கும் ஆறுக்கும் போற மாதிரி அவங்க கால்வாய வெட்டி விட்டாங்க. டே ராஜேஷ், உங்க அப்பாவோட யோசனை ரொம்ப நல்லா இருக்குடா. அவரு நம்மள மாதிரி ஒன்றும் படிக்காதவரா இருக்கலாம், ஆனா பெரிய படிப்பு படிச்சவங்கள போல யோசிக்கிறாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் உங்க யோசனைக்கு பாராட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. இனி எல்லா வெயில் காலம் மாதிரி தண்ணிக்காக நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கிராமத்துல விவசாயத்தை நம்பி வாழ்ந்துக்கு இருக்கிற குடும்பங்கள் நிறையாவே இருக்கு. எப்பவுமே இயற்கையை மட்டும் நம்பாம ஒருவேளை இயற்கை நமக்கு கொடுக்கும்போது அதை வீணாக்காம சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி யோசிச்சோம்னா அது நமக்கு நல்லதாகும். புதுவிதமா நிறைய விஷயங்களை நாம யோசிக்கணும். அதை நல்லபடியா செயல்படுத்தினோம்னா அதுக்கப்புறம் எதுக்காகவும் நாம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது.